ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் செய்யலான்னு உள்ளதை ப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா ஈவினிங் நேரத்துக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இளநீர் போட்டு கடல் பாசி பண்ணணும். ரோஸ் மில்க்கு, உளுந்து வடை, போண்டா எல்லாம் பண்ணணும், ரெடி பண்ணியாச்சு. அதில் காலையிலே கடல் பாசியை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி தண்ணியில் ஊற வச்சாச்சு. பாலையும் அடுப்பில் நான் காய்ச்சி அதையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. உளுந்து போண்டா போடுறதுக்கு ஒரு 1.25 கப்பு உளுந்து, ஒரு 1/4 கப்பு பச்சரிசி ரெண்டும் சேர்த்து நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்து நீட்டாக வச்சு கொஞ்சமாக தண்ணியை வச்சு ஊற வச்சாச்சு. இது எல்லாமே ஒரு 2 மணிக்கு இருக்கும்போது நல்லா ஊறி ரெடி ஆகிட்டு, இப்போ காய்ச்சி வச்சுருந்த பாலும் நல்லா ஆறிட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ கடல் பாசியை நல்லா கொதிக்க விட்டு நல்லா கரைஞ்ச பிறகு, ஏன்னா மிக்ஸியில் ஏற்கனவே பொடி பண்ணியிருப்போம், ஊற போடும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கு தேவையான சீனியையும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இளநீர் வாங்கி அதில் உள்ள தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கோம். அதில் உள்ளே இருக்க அந்த வழுக்குமே எடுத்து வச்சுருக்கு. சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி முடிஞ்சோடனே கடல் பாசி இறக்கி வச்சாச்சு. இப்போது உளுந்து ஆறதுக்கு ரெடி பண்ணியிருக்கு. அந்த கடல் பாசி ஊறப்பட்ட உளுந்தை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அந்த கிண்ணியில் இருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சாச்சு. நம்ம உளுந்து மிக்ஸியில் அரைக்கும்போது கொஞ்சம் வலுவலுப்பு தன்மையாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக அழகாக வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கிடலாம். அதுக்கப்புறமா சோடா உப்பு போட்டு அதையும் 2வது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது ஏன் 2 தடவை மிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிட்டே இருக்கும். அதனால தான் சோடா உப்பு உப்பையுமே தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடல் பாசி கொஞ்சம் ஆறிட்டு இந்த ஸ்டேஜில் அதில் வழுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கொத்தி விட்டு வெட்டி விட்டுக்கிடலாம். ஸ்பூனாலே போதும். கடல் பாசி கொஞ்சம் ஆறின பிறகு அந்த இளநீரை அதில் ஊற்றி அது கூட இந்த தேங்காயில் உள்ள வழுக்கையும் அதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு பவுலில் ஊற்றி வைக்கிறது அந்த பவுலில் வைக்கலாம். நான் எப்போவுமே கடல் பாசி தட்டில் தான் ஊற்றி வைப்பேன். ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம வெளியே வச்சிட்டோம்னா அப்படி உறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிடலாம். அப்போ நம்ம பிறகு எடுக்கும்போது நார்மலான கூலிங்கில் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த இளநீர் கடல் பாசி உண்மையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது செய்து பாருங்கள். எந்த ஒரு கலர் எதுவுமே நம்ம போட வேண்டாம். கடல் பாசி இளநீர் தான் நோம்பு நேரத்தில் காலையில் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றுக்குமே நல்ல இதமாக இருக்கும். இப்போ மாவும் ஒரு 10 நிமிஷம் உப்பு சோடா உப்புலாம் போட்டு அடித்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு வேண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடனா மோஸ்ட்லி மேலே மொறுமொறுப்பு நல்லா கிடைக்கும். மாதிரி எண்ணெயை ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடாது. அப்போ நமக்கு இந்த எண்ணெய் பிரகாரம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரைச்ச உளுந்துக்கு இப்போ நல்லா கலக்கின பிறகு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா நம்ம கையிலே பால் மாதிரி அழகாட்டு வரும். இந்த ஸ்டேஜில் பல்லாரி, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு அதையுமே நல்லா போட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் மாவுலாம் படைய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி அதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் கொஞ்சம் மட்டும் எண்ணெயை சேர்த்து நம்ம போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு வெங்காய உளுந்து போண்டா ரெடி ஆயிரும். இப்போ ஆற வச்சுருந்த பாலை எடுத்தாச்சு. அதை ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் இருந்து இன்னும் அதை எடுத்து ரோஸ் மில்க் எடுக்கிறது தான். ரோஸ் மில்க் நம்ம சாதாட்டே கலக்கலாம். ஆனால் மிக்ஸில் போட்டு அந்த ரோஸ் மில்க்கு அதனோட சீனி எல்லாம் சேர்த்து நம்ம அடித்தோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் ரோஸ் மில்க்கு ஜாரில் பாலையும் ஊற்றி ரோஸ் மில்க்கு தேவையான எசன்ஸு, சீனி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். அதை அடித்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் பாதாம் பிசின், சப்ஜா விதை இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வயிற்றுக்கு ரொம்ப குளுமையானது. பாதாம் பிசின் உடல் சுட்டு தணிக்கும். சப்ஜா விதையுமே குடலுக்கு ரொம்ப நல்லது. நோம்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு அந்த சூட்டை குறைச்சி நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க் ரொம்ப எசன்ஸ் போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தோன்னா லைட் கலரில் அந்த ஃப்ளேவருமே ரோஜா வாசம் அடிச்சுட்டு இருக்கும். அதனால் இந்த கலரில் தான் நம்மளாம் ரோஸ் மில்க்கு ரொம்ப எசன்ஸ் போடுறது கிடையாது. இந்த கடல் பாசி, சப்ஜா விதையும் அந்த ரோஸ் மில்கில் போட்டு லைட் கூலிங்கில் குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அழகான ஒரு ரோஸ் மில்க்குமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் எண்ணெயை சுட வச்சு
கையால் ஒரு பவுல் மாதிரி பிடிச்சி போட்டுக்கிடலாம். இது வந்து எண்ணெயும் இழுக்காது உங்களுக்கு. எண்ணெயும் சுட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக போட்டு எடுத்திங்கன்னா 2 கரையும் பெரட்டி பெரட்டி விடணும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் நல்லா வேகும். ரொம்ப பெருசாக பிடிச்சி போட வேண்டாம். சின்ன சின்ன பவுல் மாதிரி பிடிச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக அழகாக மெதுவாக வெந்து 2 சைடும் மொறுமொறுன்னு இருந்து பிச்சு சாப்பிடும்போது உள்ளே வந்து ஒரு எண்ணெய் இல்லை. அதேமாரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால எண்ணெயும் குடிக்கல. கலரும் வந்து பொன்னிறம் மட்டும் மொறுமொறுன்னு சூப்பராக வந்துருந்து. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா பேரிச்சம்பழம், தண்ணீர், பள்ளியிலேருந்து கஞ்சி வாங்கி வச்சுருக்கு, பாதாம் பிசின், சப்ஜா விதெல்லாம் போட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கு, இளநீர் போட்டு இளநீர், கடல் பாசி, உளுந்து போண்டாவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வேறு ஒரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். இன்னையோடைய இஃப்தார் ஸ்பெஷல் இதுதான். போண்டாவுமே சாப்பிட்றது சூப்பராக இருந்து, பேரிச்சம்பழம், தண்ணீர், ரோஸ் மில்க்கு சூப்பராக இருந்து, கூலிங் ஹாட்டு, இளநீர், கடல் பாசி, கஞ்சிக்கு வந்து உளுந்து போண்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பார்க்கலாம். பாய்.